பிரைஸ் தி லார்ட். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை பண்ணுறாங்க. ஸோ எங்கள் சர்ச்சில் இந்த விமன்ஸ் டே ஸ்பெஷலாக நாங்கள் சில காரியம் குறித்து நாங்கள் ஆண்டிகிட்ட கேட்க போகிறோம். ஆண்டி பிரைஸ் தி லார்ட். ஆண்டி பேசலாமா? ஆண்டி உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? தாராளமா. ஓகே. நீங்கள் எப்படி ஆக்சுவலி விமன்ஸ் கிட்ட இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? நான் எனக்குள்ளாக அந்த உமன்ஸை எழுப்பி விடணுன்றதுக்கு ஒரு வாஞ்சை வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் ஆண்டவர் ஒரு ஸ்கில்ஸ் வச்சுருக்காரு. ஒன்று மாத்திரம் இல்லை, எக்கச்சக்கம் வச்சுருக்காரு. எனக்குள்ளே எப்படி சிலது வச்சுருக்காரோ அதே மாதிரி உனக்குள்ளேயும் வச்சுருக்காரு. சபையில் வர்ற அத்தனை பெண்களுக்குள்ளேயும் வச்சுருக்கிறாரு. ஆண்டவருடைய விருப்பமே என்னன்னு சொன்னால், பெண்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வெளியே கொண்டு வரணும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் தான் வாக்கு தத்துவமே. அப்போ அந்த பெண் தன்னுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி எப்படி குடும்பத்துக்கும் சபைக்கும் மற்ற பெண்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த பெண்ணை நம்புகிறாரோ, நான் அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதனால தான் நான் என்ன செய்கிறேன், பெண்களை நான் உற்சாகப்படுத்துகிற இடத்துக்கு வர்றேன். அந்த ஸ்கில்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்கள். நான் இப்போ உங்ககிட்ட பழகிறேன்னு வைங்களேன், அது பழகும் போதே ஓரளவுக்கு என்ன விருப்பம் உங்களுக்குன்னு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த விருப்பத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக உங்களுக்கு பாடுற விருப்பம் இருக்குன்னு வைங்களேன், அப்போ பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். நான் கொயர்லையோ அல்லாட்டி நம்ம பெண்கள் ஊழியத்திலையோ முன்னால் வாங்கன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்குறேன். அதை அப்படி தான் கண்டுபிடிச்சி அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ இது குறித்து அப்போ உங்களுக்கு பயம் எதுவும் இல்லையா ஆண்டி? எங்கே நம்மளோட அப்போ ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஃபியர் எதுவும் இல்லைங்களா ஆண்டி? அந்த மாதிரி ஃபியர் இல்லை. ஏன்னு சொன்னால், கடவுளே அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கும் போது தடுப்பதற்கு மனுஷனாகிய நான் யாரும் இல்லை, நான் அற்பமானவள் தானே. அதனால நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு தடையாக நிற்க நான் விரும்பலை. எப்படியாவது அவங்கள கொண்டு வரும்போது வரணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த விருப்பம். இப்போ நெக்ஸ்ட் உங்களோட ஃபியூச்சரிஸ்ட் பிளான் என்ன இதுக்கப்புறமா? அப்படி ஸ்கில்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போ நெக்ஸ்ட் அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ்லேயே அவங்க இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே போகிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்களுக்கு என்ன கொண்டு போகலான்னு பார்க்குறீங்க? இப்போ இருக்க விமன்ஸுக்கு நான் எப்படி நல்லா அவங்க பயன்படுற பெண்களாக சபையில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 2 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. டல்லாக வர்ற பெண்களை கண்டுபிடிங்க. அவங்களுக்கு இருக்க ஸ்கில்லை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்து எப்படி மேலே கொண்டு வர்றது. என் காலம் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் என்னச்சுன்னா அடுத்தவங்களை எழுப்பணும். நீங்கள் இன்ஸ்பயர்ட் ஆகி மற்றவங்களை இன்ஸ்பயர் ஆக்கணுன்ற ஒரு பெரிய மோட்டிவ் தான் இந்த வருஷம் பெண்கள் ஊழியத்துடைய தீமாவே வச்சுருக்கோம். நாங்கள் இன்ஸ்பயர் டு இன்ஸ்பயர். நான் ஊக்கமடையணும், இன்னொருத்தரையும் ஊக்கமடைய பண்ணணும். அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு சேலஞ்சாக கொடுக்குறோம். இந்த வருஷத்தில் ஒரு 5 பேருக்காவது நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணும், இன்னொருத்தரை இன்ஸ்பயர் பண்ணணுன்றதுக்கு சொல்லிகிட்டே வர்றோம். பெண்கள் நம்ம சபையில் எழுப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்துட்டுங்க. ஸோ இப்போ வர பெண்களுக்கு இன்னும் அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு வரதை சொல்ல நினைக்கிறீங்க? விமன்ஸாக இருக்கிறோம் வர்ற இப்போ புதுசாக நியூலி மேரிட் வர்றவங்களுக்குலாம் சொல்கிறோம், நீங்கள் குழந்தைய தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும், வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய பிளான் திட்டம் வச்சுருக்கிறாரு. அதை எப்படியாவது கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அப்படி வர்ற லேடிஸ் சந்தோஷமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அவங்க குடும்பமும் நல்லா தான் இருக்குது, அவங்களும் ஹாப்பியாக மாறுறாங்க. சில சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த சேலஞ்சை மேற்கொள்கிறது எப்படின்றது அவங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம், அவங்கள கைட் பண்ணுறோம். குடும்பம் முக்கியம், குடும்பத்தை விட்டுட்டு வரக்கூடாது, குடும்பத்துக்கும் செய்ய வேண்டியதை செய்யணும். ஊழியம் கர்த்தர் கொடுத்தது, அதையும் விட்டுறக்கூடாது. எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதையும் முக்கியப்படுத்தி சொல்லி கொடுக்குறோம் நம்ம சபையில். ரொம்ப நைஸ் அண்டி. தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் ஆஸ் அ டைம். ஸோ மக்களை நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விமன்ஸ் டைம் எங்கள் சர்ச்சில் மட்டும் நாங்கள் விமன்ஸ் எடுத்து பயன்படுத்தலை, எங்கள் சர்ச்சுக்கு மட்டும் அவங்க யூஸ்ஃபுல்லாக இல்லை, மற்ற இடங்களையும் அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ எங்கள் சார்பாக எங்கள் சர்ச்சில் இருக்க மாதிரி நீங்களும் உங்கள் சர்ச்சஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், விமன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் சார்பாகவும் எங்கள் ஆண்டி சார்பாக எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஹாப்பி விமன்ஸ் டே உங்கள் விஷ் பண்ண ஆண்டி விஷ் பண்ணிடலாமா? விஷ் பண்ணிடலாம். விமன்ஸ் டே நல்வாழ்த்துக்கு. ஹாப்பி விமன்ஸ் டே.